வியூவர்ஸ் வெல்கம் டு பிஎம் கெரியர் கைடன்ஸ். இன்றைய வகுப்புல டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த 25 கொஸ்டின்ஸ்ல 15 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட்ல இருந்து இருக்கும், ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங் பார்ட்ல இருந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி டாபிக் வைஸ் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் செட்ஸ்மே நிறைய அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாம் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்றைய ப்ராக்டிஸ் செட்டுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு 36% சராசரி மதிப்பெண்களை எடுக்க வேண்டும். அதாவது பாஸ் பண்ணோம் அப்படின்னா 36% எடுக்கணும். இப்ப பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 36%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு மாணவன் 198 மதிப்பெண்கள் எடுத்துள்ளான். ஆனால் அவன் 36 மதிப்பெண்கள் குறைவால் தோல்வி அடைந்துள்ளான் என அறிவிக்கப்பட்டார். சோ அவன் 198 எடுத்துட்டான், 198 எடுத்துட்டான். அவனுக்கு இன்னும் எவ்வளவு மார்க் வேணும் அப்படின்னா 36 மார்க் வேணும். ஒருவேளை அந்த 36 எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தான் அப்படின்னா அவன் பாஸ் ஆயிருப்பான். அப்ப பாஸ் ஆகுறதுக்கான மொத்த மதிப்பெண்கள் அப்படிங்கும் போது இந்த 198ஓட இந்த 36 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 14க்கு 4 மீதி 1, 13க்கு 3 மீதி 1, 234. சோ அப்ப பாஸ் மார்க் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 234. ஓகேங்களா? சோ அப்ப அடுத்து என்ன கேக்குறாங்க? அந்த தேர்வின் அதிகபட்ச மதிப்பெண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதிகபட்ச மதிப்பெண் அப்படின்னா மொத்த மதிப்பெண். எப்பவுமே மொத்த மதிப்பெண்ணுடைய பெர்சன்டேஜ் என்னன்னா 100%. ஓகேவா? இப்போ இந்த 2%ல ஏதோ ஒன்னோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. இந்த 100% தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அதிகபட்ச மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். அது உங்களுக்கு தெரியாது. சோ அதனால எக்ஸ். ஆனா இந்த 36%ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத கொஸ்டின்ல இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. எப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ 36, பாஸ் பண்றதுக்கான மார்க் எவ்வளோ 234. சோ அப்ப பாஸ் பர்சன்டேஜுக்கான கரஸ்பாண்டிங் மார்க் தானே பாஸ் மார்க்னு சொல்லுவோம். சோ அப்ப பாஸ் மார்க் தான் வந்து இந்த 36%. அப்ப 36%ங்கிறது எவ்வளவு மார்க்குக்கு ஈக்குவல்? 234 மார்க்ஸ்க்கு ஈக்குவல். ஓகேவா? சோ அப்ப 100%, அதாவது டோட்டல் எக்ஸாமினேஷன் வந்து எவ்வளவு மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாக்ஸ் மெத்தட்ல எப்பயும் போல நம்ம சால்வ் பண்றதா. சோ பாக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் வெர்டிகலா இருந்தா இப்ப 36 100 அடிக்கலாம். அதே மாதிரி ஹரிசாண்டலா இருந்துச்சு அப்படின்னா 36 234 அடிக்கலாம். கிராஸா இருந்தா மட்டும் என்ன பண்ணிக்கணும்? மல்டிபிள் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இதுவும் 4 டேபிளால டிவைட் ஆகும். இது வந்து 4 ஆல் ஆகாது. அப்ப 6 ஆல ட்ரை பண்ணி பாருங்க, இல்ல 2 ஆல போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 ஆல போட்டீங்க அப்படின்னா ஒரு 2 2 மீதி 1 8 2 16. ஓகேங்களா? இங்க 2 டேபிளால கேன்சல் பண்ணீங்கன்னா 1 2 2 1 2 2 7 2 14. ஓகேவா? அடுத்தது இந்த 18ங்கிறது 9 ஆல டிவைட் ஆகும். 117ங்கிறதும் 9 ஆல டிவைட் ஆகும். சோ 2 9s are 18. இங்க போடும்போது 9 டேபிளால கேன்சல் பண்ணீங்கன்னா 1 9s are 9, ரிமைண்டர் 2, 3 9s are 27. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 2s are 2, 50 2s are என்னது 100. இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கறனால கேன்சல் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இப்படி இருந்துச்சு, அடுத்து இப்படி. இப்ப என்ன இருக்குன்னா இங்க 50 இருக்கு, இங்க 13 இருக்கு. இந்த பெர்சன்டேஜ் சிம்பலுக்கு இந்த பெர்சன்டேஜ் சிம்பல் கேன்சல் ஆயிடும். அப்ப 50 13 கிராஸா இருக்கறனால மல்டிபிள் தான் பண்ணும். அப்ப x is equals என்னன்னா 50 into 13. 13 5s are எவ்வளோ 65. இங்க ஒரு 0 இருக்கு, அதனால 650. சோ ஆன்சர் என்ன அப்படின்னா 650 மார்க்ஸ் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப அவன் பாஸ் ஆகிறதுக்கு 234 மார்க் வேணும். அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36%. அதுவே ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100%. அந்த 100%ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 650 மதிப்பெண்களுக்கு ஈக்குவல். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கடைக்காரரிடம் இருந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை முட்டைகளில் 5% உடைந்தவை என கண்டறியப்பட்டது. மீதி உள்ள முட்டைகளில் 93%ஐ அவர் விற்றார். அதன் பின் அவரிடம் 266 முட்டைகள் மீதம் இருந்தன எனில் முதலில் அவரிடம் இருந்த முட்டைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் எவ்வளவு முட்டை இருந்துச்சுன்னு தெரியாது. அதை நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் எக்ஸ வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அதையே பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னா மொத்த முட்டைகள் எப்பவுமே பெர்சன்டேஜ்ல மொத்தம் அப்படிங்கறத டோட்டல் அப்படிங்கறத எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா 100%ன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட ஒரு 100% ஆஃப் எக்ஸ் இருந்துச்சு. இதுல வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5% எக் வந்து புரோக் ஆயிருந்திருக்கு, உடைஞ்சு போயிருந்திருக்கு. மீதி இருக்கிறது தான் வந்து நல்ல முட்டைகள். அப்ப நல்ல முட்டைகள் அப்படிங்கிறது எவ்வளவு சதவீதம் அப்படின்னா 95% தான். ஏன்னா 5% என்ன ஆயிடுச்சு? உடைந்ததா இருந்துச்சு. அப்ப உடைந்த முட்டைகள் அப்படின்னா 5%. இந்த 100%த்துல 5% உடைந்ததுன்னா மீதி இருக்க 95% முட்டைகள் நல்ல முட்டைகளா இருந்துச்சு. இந்த நல்ல முட்டைகளை தான் அவரால் விற்க முடியும். இந்த நல்ல முட்டைகளையும் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நல்ல முட்டைகள்ல இருந்து ஒரு 93%ஐ அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வித்துட்டாரு.
ஓகேங்களா? மீதி எவ்வளோ இருக்கும்? இது இங்க எப்பவுமே இங்கருந்து எப்பவுமே ஒரு ஸ்ப்ளிட் பண்றீங்க அப்படின்னா, இந்த 95ல 93 இங்க வந்துருச்சு 2% இங்க அப்படி போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இங்கருந்து போடும்போது 100ஆ தான் கன்சிடர் பண்ணி போடணும். அப்ப 93% சேல் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னும் ரிமைனிங் ஒரு 7% ஆஃப் எக்ஸ் வந்து அன்சோல்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட கவுண்ட் தான் எவ்வளோ அப்படின்னு குடுத்துட்டாங்கன்னா, 266ன்னு குடுத்துட்டாங்க. ஸோ இப்ப மொத்தமா அவர்கிட்ட இருந்தது என்னன்னு கேட்கறாங்க. இப்ப உங்களுக்கு இது தெரியும்ல? இந்த 266ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவர்கிட்ட எக்ஸ் இருந்துச்சு. இதுல 95% வந்து நல்ல முட்டைகள். அப்ப நல்ல முட்டைகளோட எண்ணிக்கை வேணும் அப்படின்னா 95% ஆஃப் எக்ஸ்ன்னு போடலாமா? முடிஞ்சா? அடுத்தது இந்த நல்ல முட்டைகள்ல எவ்வளவு சேல் ஆகாம இருக்கு? 7%. அப்ப இதுல 7% வந்து சேல் ஆகாம இருக்கு. அப்ப இத கால்குலேட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? 266 கிடைக்கணும். ஓகேங்களா? புரியுதா? எக்ஸ் இருக்கு. இதுல 95% ஆஃப் எக்ஸ் இஸ் குட் எக்ஸ். ஓகேங்களா? அந்த குட்ல ஒரு 7% இஸ் அன்சோல்டு. அப்ப அன்சோல்டு எக் வேணும் அப்படின்னா 95% ஆஃப் எக்ஸ் இன்டு 7% அப்படின்னு போடணும். ஸோ தட் இஸ் அன்சோல்டு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்ப கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 19 5 ஆர் என்னது? 95. அதுவே 25 ஆர் 100. அடுத்தது இப்போ இதோ 19 டேபிளால போடுறதுனால போட்டுக்கோங்க. ஓகேவா? இல்லனா இந்த சைட் கொண்டு வந்துருங்க. அப்ப எக்ஸ மட்டும் இங்க வச்சிருங்க. 266 இன்டு 20 இன்டு 100 டிவைடட் பை 19 7 இருக்கா? ஃபர்ஸ்ட் 7ஆல கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. இப்போ 1 7 சார் 7 3 7 சாரி 7ஆல கேன்சல் ஆகும். 1 7 சார் 7 3 7 சார் 21 ரிமைண்டர் 5 வரும்போது 56ன்னு மாறும். 8 7 சார் 56. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 119 சார் 19 219 சார் என்னது 8 38. ஓகேவா? சோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? 2 இன்ட்டு 20 இன்ட்டு 100 இருக்கா? 2 இன்ட்டு 2 எவ்வளோ? 4. இப்போ 4 3 0 இருக்கு. இப்போ 3 0. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் 4000. அவர்கிட்ட இனிஷியலா 4000 எக்ஸ் இருந்துச்சு. அதுல 95 எக்ஸ் வந்து நல்ல முட்டைகள். அந்த 95ல 7% வந்து அன்சோல்டு. அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 266. புரியுதா? எக்ஸ்ங்கிறது இந்த மொத்த முட்டைகள். மொத்த முட்டைகள்ல 95% அப்படிங்கிறது நல்ல முட்டைகள். இந்த நல்ல முட்டைகள்ல 7% அன்சோல்டு. ஓகேங்களா? அப்படிதான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 4000. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 8500 முதல் வருடத்தில் மக்கள் தொகை 20% உயர்கிறது. இரண்டாவது வருடத்தில் 25% உயர்கிறது எனில் 2 வருடங்களுக்கு பிறகு அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சு? 8500 இருந்துச்சா? நம்ம எப்பவுமே சொல்லிருக்கோம். உயருது அப்படின்னா 100 பிளஸ்னு அதை எடுத்துக்கணும். அதுவே குறையுது அப்படின்னா 100 மைனஸ்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ல. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 20% உயர்கிறதுன்ட்டாங்க. அப்ப 100 பிளஸ் 20 எவ்வளவு? 120. அப்ப 120%. அடுத்தது மல்டிபிள். இரண்டாவது வருடத்தில் 25% உயருது. அப்போ 100 பிளஸ் ஒரு 25 125. உயருதுனாலே 100ஓட கூட்டிக்கிட்டு போட்டுக்கணும். இப்ப இது என்ன? அவ்வளவுதான். சோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். அடுத்தது 4 25 100 5 25 125. 4 நாள் 4 முன்னாங்கு 12 30 நான்கு 120. ஓகேவா? சோ இப்ப இது என்னன்னு வந்துருச்சு? 85 இன்ட்டு 3 5 150ன்னு போட்டுக்கலாமா? சோ இப்ப இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா 5 25க்கு 5 மீதி 2 8 5 40 42 மறுபடியும் 1ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 85 5 7 12 இந்த ஒரு 0 லாஸ்ட்ல போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். சோ இப்ப 12750 இருக்கும். ஓகேவா? சோ சிம்பிள் திங் 8500 அதுல இருந்து ஒரு 20% அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் 120% ஆஃப் பாப்புலேஷன் இருக்கும். அடுத்து செகண்ட் இயர் எகைன் ஒரு 25%னா இந்த 120% ஆஃப் பாப்புலேஷன்ல இன்னொரு 25% எக்ஸ்ட்ரா ஆகி 125% ஆஃப் பாப்புலேஷனா வந்து செகண்ட் இயர் எண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? சோ அது எவ்வளவு அப்படின்னா 12750. நெக்ஸ்ட் ஒரு கடையில் உள்ள பொருட்களில் 80% பொருட்கள் 10% லாபத்திற்கும் மீதி உள்ள பொருட்கள் 40% நட்டத்திலும் விற்கப்பட்டன. மொத்த லாபம் நட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். இதை வந்து நீங்க அசம்ஷன் படி கொண்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னன்னா ஒரு 100 பொருள் 100 பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தமா 100 பொருள் உங்ககிட்ட இருக்கு. ஒவ்வொரு பொருளும் வந்து ஒரு பொருளுடைய விலை 10 ரூபாய். அப்படிங்கும்போது 100 பொருளுக்கு எவ்வளவு கொடுத்து வாங்கியிருப்பீங்க? 100 பொருளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பீங்களா? சோ அதான் வந்து உங்களுடைய காஸ்ட் பிரைஸ். அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 100 ப்ராடக்ட் இஸ் 1000 rupees.
100 rupees இல்ல 1000 rupees. ஏன்னா ஒரு பொருளுக்கு 10 ரூபாய் அப்படிங்கும் போது 100 பொருளுக்கு 100 × 10 1000 ரூபாய். ஓகேவா? சோ இது வந்து காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 100 ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? இதுல 80 பொருள்களை நான் வைக்கிறேன். அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 80 ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ? வாங்குனது எவ்வளவுக்கு வாங்குனீங்க? ஒவ்வொரு பொருளையும் 10 ரூபாய் மேல வாங்குனீங்களா? அப்ப 80 பொருளுக்கு எவ்வளவு வரும்? 80 × 10 800 ரூபாய் காஸ்ட் பிரைஸ். ஆனா இந்த 80 பொருளை நான் எவ்வளவு லாபத்துக்கு விக்கிறேன்? 10% லாபத்துக்கு விக்கிறேன். இப்ப 800 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா அது மேல ஒரு 10% லாபம் போட்டா எவ்வளவு வரும்? 80 ரூபாய் வருமா? சோ அப்ப இதோட லாபம் ஒரு 80 ரூபாய் வச்சு விக்கிறேன். அப்ப நான் எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? 880 ரூபாய்க்கு வித்திருப்பேனா? அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 80 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 880 ரூபாய். இதே மீதி இருக்க 20 இருக்குல்ல, அதாவது 100 பொருள்ல 80% பொருட்களை இப்படி வித்தனா, மீதி இருக்க 20% ஆஃப் பொருட்கள் நான் எவ்வளவுக்கு வித்திருக்கேன்? 40% நட்டத்துல வித்திருக்கேன். சோ அப்ப ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ப்ராடக்ட்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்ப 20 × 10 எவ்வளோ? 200 rupees. அப்ப அந்த 20 பொருளை நான் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இது வந்து லாஸ்க்கு சேல் பண்ணிருக்கேன். அப்ப 200 ரூபாய்க்கு 40% தான் வந்து லாஸ். அப்ப 40% என்னன்னு கண்டுபிடிச்சா என்ன வருது? 0 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், ஒரு 80 ரூபாய் லாஸ். ஓகேங்களா? ஒரு லாஸ் எவ்வளோ? 80 ரூபாய். சோ இப்ப 200 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 80 ரூபாய் லாஸ்ல சேல் பண்றேன் அப்படின்னா நான் எவ்வளவுக்கு வித்திருப்பேன்? 120 ரூபாய்க்கு வித்திருப்பேனா இந்த 20 பொருட்களை? சோ அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 20 ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 rupees. இப்ப 80 பொருளை வித்தது 880 ரூபாய்க்கு வித்துட்டேன். மீதி 20 பொருளை 120 ரூபாய்க்கு வித்துட்டேன். இப்ப மொத்தமா நான் 100 பொருளை எவ்வளவுக்கு வித்திருக்கேன்? 1000 ரூபாய்க்கு வித்திருக்கேன். கரெக்டா? ஆனா நான் எவ்வளவுக்கு தான் வாங்கினேன்? 1000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 1000 ரூபாய்க்கு மொத்தத்துல வித்துட்டேன். சோ அப்படிங்கும் போது எந்த லாபமும் கிடையாது, எந்த நட்டமும் இந்த ஹோல் டிரான்சாக்ஷன்ல கிடையாது. அவ்வளவுதான். புரிஞ்சா? சோ இவ்வளவுதான். இத நீங்க வந்து வேற மாதிரி கூட போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா, இப்ப 80% 10% எவ்வளோ? 8%. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறத 88% வித்துட்டேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதா? 80%ல 10% எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 8%. சோ அப்ப அந்த 8% இதை ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 88%க்கு வித்துட்டீங்க. மீதி 80% பொருட்கள் போக மீதி எவ்வளவு பொருட்கள் இருக்கும்? 20% பொருட்கள் இருக்குமா? அந்த 20% பொருட்களுக்கு 40% லாபம் நஷ்டம் அப்படின்னா மீதி 60%க்கு வித்திருப்பீங்க. 40% நஷ்டம். ஓகேங்களா? ஆனா மீதி 60%க்கு வித்திருப்பீங்க. 40 போக மீதி 60%க்கு. அப்ப 12% வருதா? அப்ப 12%க்கு நான் சேல் பண்ணிருக்கேன். அப்ப மொத்தமா எவ்வளவு வந்துருச்சு? 100% வந்துருச்சா? எப்பவுமே 100 வந்துருச்சு அப்படின்னா லாபமும் கிடையாது, நட்டமும் கிடையாது. ஈக்குவலைஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ இப்படியும் ஒரே லைன்ல கூட போட முடியும். சோ இது வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கரிமா ஒரு பெட்டியை அதன் அச்சிடப்பட்ட விலையில் 20% குறைக்கப்பட்ட பின் கூடுதலாக மறுபடியும் ஒரு 10% விலை குறைத்து வாங்குகிறாள். அப்ப அச்சிடப்பட்ட விலை 1400 எனில் அவள் அந்த பெட்டியை என்ன விலை கொடுத்து வாங்குறா அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்டோட காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1400 rupees. ஃபர்ஸ்ட் என்ன பண்றா? 20% விலையை குறைக்கிறான். சோ 20%, அதாவது எப்பவுமே அந்த பொருளுடைய விலையை வந்து நம்ம 100% எடுத்துக்குவோம். சோ 100%ல 20% குறைக்கிறா அப்படின்னா எவ்வளவு கொடுத்திருப்பா? 80% கொடுத்திருப்பாளா? அப்ப 1400 ரூபாயில 80%க்கு அவ ஃபர்ஸ்ட் பேசுறா. இப்ப என்ன பண்றான்னா, இல்ல இதுவுமே அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிரைஸ்ல இருந்து, இந்த ஒட்டுமொத்த பிரைஸ்ல இருந்து மறுபடியும் ஒரு 10% குறைக்கிறான். இப்ப 10% குறைக்கிறா அப்படின்னா இப்பயும் நீங்க 100ல இருந்து தான் கணக்கு எடுத்துக்கணும். அப்ப 100ல இருந்து 10 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 90%. இதைத்தான் நாங்க எப்பவுமே என்னன்னு சொல்லுவோம்னா 100ல இருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க குறைக்கிறாங்க அப்படின்றோம். சோ அப்ப இதுல இருந்து ஒரு 90% ஆஃப் காஸ்ட கொடுத்துதான் அவ வாங்குறான். சோ அப்ப 90% என்னன்னு போட்டா முடிஞ்சு. சோ இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க, you will get the answer. என்ன வரும்? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். 14 × 8 9 என்னது? 72. சோ மல்டிபிள் பண்ணா 28, எல்லாம் 28க்கு 8, மீதி 2, 1 7 9. சோ அப்ப 8 10க்கு 0, மீதி 1 10. அப்ப 1008 ரூபாய்க்கு தான் அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கா. புரியுதுங்களா? 1400 ரூபாய் ஃபர்ஸ்ட் ஒரு 20% குறைச்சிட்டா, அப்ப 80%க்கு வாங்குறா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10% குறைக்கிறானா, மறுபடியும் 90% ஆஃப் த ப்ரீவியஸ் பிரைஸ். சோ அப்படிங்கும் போது 1008 rupeesக்கு தான் அவ வாங்குறா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரீனா சுனிலை விட 25% கூடுதலாக முதலீடு செய்தார். சுனில் அபினவை செய்த முதலீடு 6000 விட 30% குறைவாக முதலீடு செய்தார். அப்ப ரீட்டா செய்த முதலீடு மற்றும் மூவரும் இணைந்து செய்த முதலீடு இரண்டிற்கும் இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க? ரீட்டா இருக்காங்க, அடுத்தது
சுனில் இருக்கான், அடுத்தது அபினவ் இருக்கானா? இதுல ரிவர்ஸ்ல இருந்து நீங்க வரணும். ரீட்டா வந்து சுனில விட ஒரு 20% எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். ஆனா சுனில் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அபினவ் இன்வெஸ்ட் பண்ணதை விட ஒரு 30% கம்மியா பண்ணிருக்கான். அப்ப அபினவ் செய்த முதலீடு எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, 6000 ரூபாய். அப்ப அபினவ் வந்து 6000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். இதை விட ஒரு 30% கம்மியா தான் யார் பண்ணிருக்கா, சுனில் பண்ணிருக்கான். அப்ப 6000 ரூபாயில 30% என்னன்னு பாருங்க. 30% என்னவா இருக்கும்? ஹார்மோன் 18 1800 ரூபாய். ஓகேங்களா? சோ அப்ப இவனை விட ஒரு 1800 ரூபாய் இவன் கம்மி. அப்ப 6000 ரூபாயில 1800 ரூபாய் கம்மி அப்படின்னா எவ்வளவு? 4200 ரூபாய். அப்ப 4200 ரூபாய் தான் இவன் போட்டிருக்கான். ஓகேங்களா? நீங்க இப்படி 2 ப்ராசஸா பண்றதுக்கு ஃபர்ஸ்டே ஒரு ப்ராசஸ் பண்ணலாம். என்னன்னா அபினவ் பண்ணது 6000 ருபீஸ். சோ அவன் பண்ணதுல 30% கம்மியா அப்படின்னா 100ல 30 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 70%. அப்ப 6000ல 70% தான் வந்து சுனில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப 2 0க்கு 2 0 கேன்சல். 6 42 2 0. அப்ப 4200. ஓகேங்களா? சோ இப்ப அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனில் பண்ணதை விட ரீட்டா எவ்வளவு பண்ணிருக்காங்க? 25% கூடுதலா பண்ணிருக்காங்க. சுனில் 4200 ரூபாய் பண்ணிருக்கான். இப்ப இந்த 4200 ரூபாயில 25%ங்கிறது என்னன்னு கண்டுபிடிங்க. என்ன வரும்? 0க்கு 0 கேன்சல். 42 × 20 அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 10 50 1050 ரூபாய் வரும். ஓகேங்களா? 42 25 1050 ரூபாய் வருது. அப்ப இவன் பண்ணதை விட இவங்க ரீட்டா வந்து ஒரு 1050 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. அப்ப சுனில் வந்து 4200 ரூபாய் பண்ணிருக்கான். அவனை விட ரீட்டா வந்து ஒரு 1050 ரூபாய் எக்ஸ்ட்ரானா இவங்க எவ்வளவுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா 5250 ரூபாய்க்கு பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப 3 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சா? ஆனா இப்ப அவங்க கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுல ரீட்டா பண்ணதுக்கும் ரீட்டா எவ்வளவு பண்ணிருக்காங்க, ரீட்டா பண்ணதுக்கும் ரீட்டா செய்த முதலீடு மற்றும் மூவரும் இணைந்து செய்த முதலீடு, மூவரும் இணைந்து செய்த முதலீட்டிற்கும் உள்ள விகிதம் அப்படின்ட்டாங்க. அப்ப ரீட்டா இஸ்ட் ரீட்டா பிளஸ் சுனில் பிளஸ் அபினவ் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரீட்டா எவ்வளவு பண்ணிருக்காங்க? 5250 ரூபாய். அதுவே இவங்க 3 பேரும் சேர்த்து எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10200 பிளஸ் ஒரு 5250. அப்போ 15450 ரூபாய் பண்ணிருக்காங்களா 3 பேரும் சேர்ந்து? அதை அப்படியே போட்டுக்கோங்க. இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. 0க்கு 0 15450. அப்போ 15450. 0க்கு 0 கேன்சல். அடுத்தது 5 டேபிளால கேன்சல் ஆகுமா? 1 5s are 5 0 5 5s are 25. அடுத்தது 3 5s are 15 0 9 5s are 45. அகைன் இங்க 105ம் சரி 309ம் சரி 3ஆல வகுப்படும். இப்ப டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3 9 மீதி 1 5 5. இதை 3ஆல போட்டீங்கன்னா 1 3 0 3 9. ஓகேவா? அப்ப என்ன வருது? 35:103. இப்ப 35க்கும் 103க்கும் காமன் டிவைசரே கிடையாது. சோ அதனால இதான் ரேஷியோ. அப்ப 35:103. சோ சிம்பிளான கொஸ்டின். யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு எழுதுங்க. ரீட்டா, சுனில், அபினவ். அபினவ் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கான்னா 6000 ரூபாய். இவனை விட ஒரு 30% கம்மியா. அப்ப 6000த்துல 30% எவ்வளவுன்னா 1800. அப்ப 1800 ரூபாய் கம்மியா சுனில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். தட் இஸ் 4200 ருபீஸ். இந்த 4200 ருபீஸ்ல ஒரு 25% என்னவோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா ரீட்டா பண்ணிருக்கா. அப்ப அந்த 25% என்ன ஆனா 1050 ரூபாய். அப்போ 4200 ஒரு 1050 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க அப்படின்னா 5250 ரூபாய் ரீட்டா பண்ணிருக்காங்க. சோ they are asking the ratio of ரீட்டா and ரீட்டா, சுனில், அபினவ் டுகெதர். ஓகேங்களா? சோ அப்படிங்கும்போது 5250 இஸ்ட் 15450 ரேஷியோ எடுத்தீங்கன்னா you will get 35:103. நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th கொஸ்டின். ஒரு பள்ளியில் ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் 4:5. பள்ளியை விட்டு 100 பெண்கள் விலகிய பின் இருவரின் விகிதம் 6:7 என மாறியது எனில் அந்த பள்ளியில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான விகிதம் என்னன்னு சொல்லிட்டாங்க 4:5 அப்படின்ட்டாங்க. அப்ப ஆண்கள் எத்தனை பேர் அப்படின்னா 4x அர்த்தம். பெண்கள் எத்தனை பேர்னா 5x அர்த்தம். எக்ஸ் போட்டுக்கணும். எக்ஸ் போட்டீங்கன்னா ஹோல் வேல்யூவா மாறிடும். எக்ஸ் போடல அப்படின்னா அது ரேஷியோவா இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல கிளியரா டீச் பண்ணிருக்கோம். இன்கேஸ் நீங்க என்ன தெரியல அப்படின்னா புரியலன்னா நீங்க பேசிக் கான்செப்ட் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப 4x அப்படிங்கிறது ஆண்களுடைய கவுண்ட், 5xங்கிறது பெண்களோட கவுண்ட். இப்ப இந்த பெண்கள் 5x இருக்காங்கல்ல, இதுல இருந்து ஒரு 100 கழிக்கிறாங்க. அப்ப 100 பாய்ஸ்ல இருந்து எதுவுமே பண்ணல. அப்ப பாய்ஸ் அப்படியே தான் இருக்காங்க 4x ஈஸ்ட். பெண்கள்ல ஒரு 100 கழிச்சிட்டாங்க அப்படின்னா 5xல இருந்து ஒரு 100 கழிச்சிடுறாங்க. இது எதுக்கு ஈக்குவல்? இப்படி பண்ணதுக்கு அப்புறம் இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இருவர்களின் விகிதம் 6:7 மாறுதான். ஓகேங்களா?
அப்போ 4x is to 5x minus 100ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 6 is to 7க்கு ஈக்குவல். நம்ம a is to bங்கிறத எப்படி எழுதலாம்? a by bன்னு எழுதலாமா? ஸோ அதே ஃபார்மெட்டை தான் இங்க எழுத போறீங்க. அப்போ 4x is to 5x minus 100ங்கிறது எப்படி எழுதலாம்னா 4x divided by 5x minus 100 எழுதலாம். which is equal to 6 is to 7ங்கிறது எப்படி எழுதலாம்? 6 by 7 எழுதலாம். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த 7 இங்க போகும்போது மல்டிபிள் ஆகுமா? அப்ப 7 நாங்க என்னது 28 x which is equal to 6 into 5x minus 100. இப்போ 28x equal to 6 into 5 எவ்வளோ 30. அப்ப 30x minus 6 into 100 எவ்வளோ 600. இந்த 600 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். அப்ப 28x plus 600 equal to 30x. ஸோ இந்த 28x இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அப்ப 600 equal to 30x minus 28x. பட் 28 மைனஸ் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? 30ல இருந்து 2x. அப்ப 2x is equal 600. அப்ப x is equals 600 by 2. அப்ப x is equals என்ன கண்டுபிடிச்சது? 300. ஓகேங்களா? சோ இப்ப x 300னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆண்களுடைய எண்ணிக்கை. ஆண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு நம்ம சொன்னோம்? 4x. இப்ப 4xனா 4 into 300 எவ்வளோ? 1200. சோ இப்ப இனிஷியலா அந்த ஸ்கூல்ல இருந்த பாய்ஸோட கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 1200 பேர். இதுவே கேர்ள்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா 5x. 15 1500 கேர்ள்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். சோ அப்ப 4:5 இருக்கக்கூடிய விகிதம் தான் இதுல இருந்து பெண்கள்ல மட்டும் 100 மைனஸ் ஆகுது. இதுவே ரெண்டுலயும் மைனஸ் ஆச்சு அப்படின்னா அது இதை விட ஈஸியா போட்டுடலாம். ஆனா ஒரே ஒரு பர்டிகுலர் இதுல மட்டும் மைனஸ் ஆச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் த ப்ரொபோர்ஷன் கான்செப்ட். சோ இங்க நீங்க வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது, அதான் பண்ணி ஆகணும். சோ அப்ப 4x அப்படியே தான் இருப்பாங்க, பெண்கள்ல மட்டும் ஒரு 100 குறையும். அப்ப பெண்களுடைய கவுண்ட் 5x, அதுல இருந்து ஒரு 100 குறைஞ்சிச்சு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த புதிய விகிதம் எதுக்கு ஈக்குவல்னா 6:7க்கு ஈக்குவல். ஸோ அப்ப a is to bங்கிறது a by bன்னு எழுதலாம். ஸோ அந்த ஃபார்மெட்ல எழுதிட்டீங்க அப்படின்னா cross multiple பண்ணாலே you will get the value of x. Once if you get the value of x, you can substitute in the initial ratio 4x. அப்ப 4 into 300 1200. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 8th கொஸ்டின். 8 ஆண்கள் 80 ஹெக்டேர்கள் நிலத்தை 24 நாட்களில் அறுவடை செய்ய முடியும் எனில் 36 ஆண்கள் 30 நாட்களில் எத்தனை ஹெக்டேர் நிலத்தை அறுவடை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது வந்து டைம் அண்ட் ஒர்க்ல செகண்ட் டைப் ஆஃப் கான்செப்ட். ஓகேங்களா? சோ இதுல மென் கொடுத்திருக்காங்க. எம் அப்படின்றது எதை எடுத்துப்போம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். அடுத்தது டேஸ்ங்கிறது டி, நம்பர் ஆஃப் டேஸ் கொடுத்திருக்காங்க. ஹவர்ஸ் கொடுத்திருக்காங்களான்னா கொடுக்கல, எஃபிஷியன்சி கொடுத்திருக்காங்களான்னா கொடுக்கல. ஆனா இந்த 80 ஹெக்டேர்கள் நிலத்தை அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான் அவங்க செய்யக்கூடிய வேலை. அப்ப ஒர்க் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப ஃபார்முலா என்ன? m1 d1 divided by w1 which is equal to m2 d2 divided by w2. ஃபர்ஸ்ட் எத்தனை மென் இருக்காங்க? 8. அப்ப 8 into அவங்களுக்கு எத்தனை நாள் ஆகுது? 24 நாள். 24 நாள்ல எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க? 80 ஹெக்டேர்ஸ் which is equal to செகண்ட் குரூப்ல எத்தனை ஆண்கள் இருக்காங்க? 36 ஆண்கள் இருக்காங்க. அவங்க எத்தனை நாள்ல ஒர்க் முடிச்சிருவாங்க? 30 டேஸ்ல. அப்ப 36 ஆண்கள் 30 நாள் வேலை செஞ்சா எவ்வளவு ஒர்க், எவ்வளவு ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து இது பண்ணுவாங்க. அப்ப எவ்வளவு ஒர்க்னு கேக்குறாங்க. அப்ப W2 தான் உங்களுக்கு அண்ணன். சோ இப்ப கேன்சல் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். சோ இது வந்துட்டு என்னன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு நியூமரேட்டர் யூ கேன் கேன்சல் பிகாஸ் இந்த 36 கீழே வரும். சோ அப்ப இதை கொண்டு வந்து இங்க கீழே போட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் கேன்சல் பண்றதுக்கு இப்படியே பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? சோ இப்ப எப்படி வரும்? 4R 24, 6R 36. அடுத்தது 2 2 4, 3 2 6. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கா? சோ இங்க வந்து 4 8 5 8 80. சோ இப்ப இங்க மேல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, இங்க 10 இருக்கு. இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. W2 equal to 30 into 3 into இந்த 10 இங்க வந்து ஒரு நிமிஷம். சோ இங்க ஒரு 2 இருக்கு. ஓகேவா? எப்படி இருக்குன்னா W2 into 2 which is equal to 3 into 30 into 10 இருக்கா? இப்ப W2 மட்டும் வேணும். ஏன்னா இங்க W2 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப W2 into 2 which is equal to 3 into 30. இந்த 10 இங்க வருமா மல்டிபிள் ஆயிருக்கும். which is equal to 3 into 30 into 10 divided by 2. அப்ப 1 2 2 5 I 2 10. சோ அடுத்தது 3 9 9 5 என்னது 45. இங்க ஒரு 0 இருக்கு, அதனால 450. அப்ப செகண்ட் குரூப் 36 men can do 450 hectares of work in 30 days. ஓகேங்களா? சோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 450 ஹெக்டேர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 9th கொஸ்டின்.
ஒரு ஆண் மற்றும் ஒரு பையன் இணைந்து ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர். அதாவது ஒரு வேலை இருக்கு. அந்த டோட்டல் ஒர்க்கையுமே எவ்வளோ டேஸ்ல முடிச்சிருவாங்க அப்படின்னா, ஒரு மென்னும் ஒரு பாயும் சேர்ந்து 24 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதே ஒர்க்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கடைசி 6 நாட்களுக்கு மட்டும் ஆண் மட்டும் தனியாக வேலை செய்தால் அந்த வேலை 26 நாட்களில் முடியும் அப்படிங்கிறாங்க. சோ இந்த 26 டேஸ்ல லாஸ்ட் 6 டேஸ் வந்து யார் மட்டும் ஒர்க் பண்றான்னா மேன் மட்டும் ஒர்க் பண்றான். அப்ப மீதி முன்னாடி இருந்த ஒரு 20 நாள் இருக்குல்ல, அப்ப அந்த மேனும் பாயும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அதே வேலை தான், அதே ஒர்க் தான், அதே டோட்டல் ஒர்க் தான். பட் இதுல என்ன ஆகுதுன்னா, ஒரு மென்னும் ஒரு பாயும் சேர்ந்து 20 டேஸ் ஒர்க் பண்றாங்க. ஆனா ஒர்க் முடியல. இன்னும் அந்த ஒர்க் இருக்கு. இப்ப மீதி எவ்வளவு இருக்கு அப்படி மீதி இருக்கிற ஒர்க்க அந்த மென் மட்டும் பண்றாரு. அவரு எவ்வளவு நாள்ல அந்த ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணிடுறாரு? 6 நாள். இன்னொரு 6 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு பண்ணிடுறாரு. ஓகேங்களா? சோ இதுவும் டோட்டல் ஒர்க் தான், இதுவும் டோட்டல் ஒர்க் தானே. அப்ப 2 ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணணும்? இந்த நம்பர் ஆஃப் டேஸ உள்ள மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறமா எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப இது எப்படி எழுதலாம்? 24 வந்து உள்ள மல்டிபிள் பண்ணா 24 men plus 24 boy which is equal to இப்ப இங்க வரணும். இங்க வரும்போது இதையும் மல்டிபிள் பண்ணுங்க. 20 men plus 20 boy plus இந்த பிளஸ் அப்படியே இருக்கணும். இங்க 6 into m. ஓகேங்களா? இவ்வளவு. இப்போ ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. இந்த பாய்ஸ் இருக்குல்ல, இது இந்த சைட் கொண்டு வந்துருங்க. மென் எல்லாம் இந்த சைட் கொண்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடிங்க 24 men plus 2 boys which is equal to 20 men plus 6 men இருக்கா? சோ அப்ப 26 men வந்துரும். plus 20 boy. ஓகேவா? சோ இப்போ இந்த 26 m வந்து இங்கே இருக்கட்டும். இந்த 2 boys இல்ல 24 boys. இங்க 24. ஓகேங்களா? சோ 24 இந்த சைட் பாய்ஸ் வச்சுக்கோங்க, இந்த சைட் மென் வச்சுக்கோங்க. அப்ப 24 boys minus 20 boys which is equal to 26 men minus 24 men. ஓகேவா? இப்ப 4 boy equal to 2 men. அப்ப 2 boy equal to 1 men. சோ இப்ப man by bன்ற மாதிரி ஃபார்மட் கொண்டு வாங்க. அப்ப m இங்கே இருக்கட்டும், b மட்டும் இப்படி வரும். சோ அப்ப எப்படி வரும்? 2 by 1 equal to man by boy ன்னு வருமா? சோ இது எதை மீன் பண்ணுதுன்னா 2 by 1 m is to b அப்படின்னு அர்த்தம். m is to b equal to என்னன்னா 2 is to 1. சோ இதுதான் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் மேன் அண்ட் பாய். அப்ப 2 மென்னுங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா ஒரு பாய்க்கு தான் ஈக்குவல். அப்ப எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சா? இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, அந்த பையன் மட்டும் அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, இந்த ஹிண்டை யூஸ் பண்ணி நார்மலா எஃபிஷியன்சிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதுல சப்ஸ்டியூட் பண்ணும். efficiency 1 into d1 which is equal to efficiency 2 into efficiency d2 இருக்கா? சோ இதுல இந்த 24 நாள்ல யாரெல்லாம் முடிப்பா? ஒரு பையன் ஒரு மேன். இப்போ ஒரு பையனோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 1. ஒரு மேனோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 2. அப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்கன்னா எஃபிஷியன்சி எவ்வளோ? 3. இப்ப 3 into அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாள்ல முடிச்சிருவாங்க? 24 days which is equal to செகண்ட்ல நான் அந்த பையன் மட்டும் தனியா பண்ணா எத்தனை நாள்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த பையனோட எஃபிஷியன்சி மட்டும் எவ்வளோ? பாயோடது 1. சோ அப்ப எஃபிஷியன்சி 1ன்னு போட்டா அவனுடைய டேஸ் மட்டும் கிடைச்சிடும். ஓகேங்களா? 3 24 எவ்வளோ? 72. அப்ப நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோனா 72 டேஸ். புரிஞ்சா? அதாவது ஒரு மேனும் பாயும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா மேனோட எஃபிஷியன்சி 2, பாயோட எஃபிஷியன்சி 1ன்னு கண்டுபிடிச்சுமா? 2 பேரும் சேர்ந்துன்னா அவங்களோட எஃபிஷியன்சி 3. அவங்க எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்கன்னா 24 நாள் எடுத்துப்பாங்க 2 பேரும் சேர்ந்து பண்றதுக்கு. இப்ப 3 into 24 equal to எனக்கு தேவை அந்த பையனோட டேஸ். அப்ப பையனோட டேஸ் வேணும்னா பையனோட எஃபிஷியன்சி மட்டும் தான் போடணும். பையனோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 1. அதை மட்டும் போட்ட அப்படின்னா அவனுக்கான டைம் மட்டும் கிடைச்சிடும். இப்ப 72 டேஸ். இது வந்து நீங்க இப்படி போட்டுதான் இவ்ளோ ப்ராசஸ் பண்ணிதான் சொல்லணுமா அப்படின்னா தேவையில்லை. இதை விட இன்னொரு மெத்தடும் இருக்கு. என்னன்னா இங்கேயே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 24 நாள் 2 பேருமே வேலை செஞ்சா ஒர்க் முடிஞ்சிடும். ஆனா இந்த பையன் 20 நாள் மட்டும்தான் பண்றான். மீதி இருக்கிற வேலைய 6 நாள்ல அந்த மேன் முடிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருந்தா 4 நாள்ல 24 நாள்ல முடிஞ்சு போயிருக்கும். அப்ப அந்த பையன் 4 நாள் செய்ய வேண்டிய வேலைய 4 டேஸ் அந்த பையன் பண்ணிருக்கணும். அவன் பண்ணாதனால இந்த மேன் வந்து 4 டேஸோட எவ்வளவு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு? 2 நாள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கா? அந்த மேன் வந்து 2 நாள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிருக்கான். அப்ப மேன் 2 நாள்ல அந்த பையனோட ஒர்க்க முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மேன்ங்கிறது 2 பையனுக்கு சமம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு பையன் 4 நாள். அப்ப அதே 2 பையன் பண்ணா 2 நாள்ல முடிச்சிருப்பான்ல. அப்ப ஒரு மேன்ங்கிறது 2 பையனுக்கு ஈக்குவல் அப்படிங்கறத லாஜிக்கலா இங்கேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா
மேன் பை பாய் ஈக்குவல் டு 2:1ங்கிற ரேஷியோவை கொஸ்டினை படிச்சோடனே எடுத்துட்டு டைரக்டா இந்த ஸ்டெப்புக்கு வந்திருக்கலாம். ஓகேங்களா? சோ அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, அதனாலதான் இந்த கான்செப்ட் போகுது. ஓகேங்களா? சோ அப்படி புரிஞ்சவங்க அப்படி கொண்டு போங்க. எகைன் நான் சொல்றேன், இப்போ மேனும் பாயும் சேர்ந்து பண்ணிருந்தா 24 நாள்ல அந்த ஒர்க் முடிஞ்சிருக்கும். மேன் 24 நாள், பாய் 24 நாள் ஒர்க் பண்ணா தட் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட். பட் ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடக்குதுன்னா 26 டேஸ்ல அந்த ஒர்க் முடியுதுங்கிறாங்க. அதுல கடைசி 6 நாள் அந்த மேன் மட்டும் தான் பண்றாங்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 20 டேஸ் மட்டும்தான் 20 டேஸ் அந்த மேனும் 20 டேஸ் அந்த பையனும் பண்றாங்க. ஓகேங்களா? மீதி 6 நாள் இந்த மேன் மட்டும் தான் பண்றான். ஓகேங்களா? மேன் மட்டும் 4 நாள், இவனும் 4 நாள் பண்ணியிருந்தா அந்த ஒர்க் இண்டிவிஜுவலா முடிஞ்சிருக்கும். ஆனா மேன் வந்து அந்த 4 நாளுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேஸ் பண்ணிருக்கான். அந்த எக்ஸ்ட்ரா 2 டேஸ் ஏன் மேன் பண்ணா? இந்த பையன் 4 நாளைக்கு முன்னாடியே போயிட்டா. அப்ப 4 நாள் ஒர்க் ஆஃப் பாய்ங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 2 டேஸ் ஆஃப் ஒர்க் ஆஃப் மென்னுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இப்போ ஒரு பையன் 4 நாள் செய்யற வேலையை அந்த மேன் வந்து 2 நாள்ல செய்யறாங்க அப்படின்னா அந்த மேனோட எஃபிஷியன்சி அந்த பையன் மாதிரி 2 மடங்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப எஃபிஷியன்சி ஆஃப் மேன் இஸ் 2, பாயோடது 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டியில் 20 வருடங்களில் 3 மடங்கு ஆகுது அப்படின்றாங்க. அதாவது 3 டைம்ஸ் ஆகுது. எத்தனை இயர்ஸ்ல? 20 இயர்ஸ்ல. ஒரு குறிப்பிட்ட தொகை 3 மடங்கு ஆகுது அப்படின்னா அமௌண்ட் தான் 3 டைம்ஸ். அப்ப இந்த 3 டைம்ஸ்ல நீங்க ஒரு வாட்டி கொடுத்திருப்பீங்க, அது இல்லாம 2 வாட்டி வந்து இன்ட்ரெஸ்டா கால்குலேட் ஆகி வந்திருக்கும். அப்ப இந்த 3 டைம்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மைனஸ் பண்ணி எடுத்துக்கணும். 2 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல் தான். சோ அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல் ஆக இது எத்தனை இயர்ஸ் எடுத்துக்குது அப்படின்னா 20 இயர்ஸ் எடுத்துக்குது. ஓகேங்களா? அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் 20. அடுத்தது, அதே தனி வட்டியில் அந்த தொகை எத்தனை வருடங்களில் 2 மடங்கு ஆகும் அப்படின்றாங்க. அதே தொகை 2 டைம்ஸா மாறணும் அப்படின்னா அந்த 2 டைம்ஸ்ல 1 டைம் வந்து நீங்க கொடுத்த அமௌண்ட், மீதி ஒரு டைம் இருக்குல்ல, அதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்ப 2 டைம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க 20 இயர்ஸ்னா 1 டைம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க எத்தனை வருஷம் ஆகும்? 10 இயர்ஸ். அவ்வளவுதான் ஆன்சர். சோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கேக்குறாங்கன்னா 3 மடங்குன்னு கொடுத்தாங்கன்னா 2 மடங்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த 3 மடங்குல நீங்க கொடுத்த ஒரு டைம், அது இல்லாம 2 டைம் இன்ட்ரெஸ்டா வந்திருக்கும். ஓகேங்களா? நம்ம இன்ட்ரெஸ்ட பேஸ் பண்ணி மட்டும்தான், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் தான் வருதே தவிர நீங்க கொடுத்த அந்த பிரின்சிபல் டபுள் ஆயிட்டுலாம் இருக்கு. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் அதோட கூடுறதுனாலதான் அந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆகுது. சோ அப்ப இதுல இருந்து எப்பவுமே -1 பண்ணி எடுத்துக்கணும். 1 டைம் மைனஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த 1 டைம்ங்கிறது நீங்க போட்ட அமௌண்ட். ஓகேங்களா? 3 டைம்ஸ்னா 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். 2 டைம்ஸ்னா 1 டைம் எடுத்துக்கணும். அப்ப 2 டைம்ஸ் ஆக 20 இயர்ஸ்னா 1 டைம் ஆக 10 இயர்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் அதே மாதிரிதான். ஒரு குறிப்பிட்ட தொகை 16 வருடங்களில் 2 மடங்கு ஆகும். 2 மடங்கு ஆகுது. எது? அமௌண்ட். அமௌண்ட் 2 டைம்ஸ் ஆகுதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? இதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 1 டைம் தான். அப்போ 1 டைம் ஆகிறதுக்கு எவ்வளவு இயர்ஸ் ஆகும்ட்டாங்க? 16 இயர்ஸ் ஆகுமா? ஓகேங்களா? அப்போ 8 இயர்ஸ்ல அந்த தொகை எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ 8 இயர்ஸ்ல என்ன ஆகும்? 16 இயர்ஸ்ல 1 டைம் ஆகுதுன்னா 8 இயர்ஸ்ல பாதி ஆகுமா? ஹாஃப் டைம் ஆகுமா? எனக்கு தேவை அமௌண்ட். அப்ப ஹாஃப் டைம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 1 டைம் வந்து நான் பிரின்சிபலா கொடுத்திருப்பேன். ஏன்னா இங்க இருந்து -1 பண்ணி தானே இங்க கொண்டு வரீங்க. இப்ப இங்க இருந்து இங்க போகும்போது அந்த +1 போட்டுக்கோங்க. அப்ப 1.5 டைம்ஸ் வந்து இந்த தொகை ஆகும். இப்போ 1.5 மடங்கு ஆனாதான் அதுல ஹாஃப் டைம்ங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்டா எனக்கு கிடைக்கும்னு அர்த்தம். ஓகேவா? சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12 வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இந்த 12க்கு நீங்க கேட்கலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பேசிக் கிளாஸஸ்ல நம்ம ஒரு பெர்சன்டேஜ் பேஸ்ட் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். சோ அதை இங்க யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. அது எப்ப யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா தொகை, வருடம், வட்டி கொடுத்துட்டு எத்தனை பெர்சன்டேஜ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா, அதாவது பெர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா அப்ப ஆப்ஷன்ல இருந்து போய்க்கலாம், நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க பெர்சன்டேஜ் கேட்கல. இந்த கொஸ்டின்ல என்ன பண்றாங்கன்னா 25,500க்கு 3 வருடங்களில் கிடைத்த கூட்டு வட்டின்னு எவ்வளவுன்னு குடிச்சிட்டாங்க. அதே தொகைக்கு அதே வட்டி விகிதத்தில் அதே கால அளவிற்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சோ அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இந்த அமௌண்ட்டுக்கு இத்தனை வருஷத்துல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விகிதம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த வட்டி விகிதத்தை வச்சு மறுபடியும் PNR/100ல கொண்டு போய் சேம் அமௌண்ட் சேம் இயர்ஸ்க்கு நீங்க இண்டிவிஜுவலா கால்குலேட் பண்ணணும். சோ அப்ப இங்க ஆப்ஷன்ல உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஈஸி. ஆனா இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கல. சோ அதனால ஆப்ஷன் மெத்தட், பெர்சன்டேஜ் மெத்தட் எதையுமே நீங்க ட்ரை பண்ண முடியாது. இது ஃபார்முலா தான் நீங்க கொண்டு போக முடியும். ஃபார்முலா பேஸ்ல தான் கொண்டு போக முடியும். சோ ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன? ஜென்ரலா இயர்லி ஒன்ஸ் தான். அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 100 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 த பவர் n வருமா?
இது 100 பிளஸ் ஆறுங்கிறது எப்படி இருக்கணும் 1 பிளஸ் ஆர் பை 100 இருக்கும். இந்த 100 மேல போயிடுச்சுன்னா இங்கே கீழே 100 வந்துடும். ஸோ அதனால 100 பிளஸ் ஆர் டிவைட் பை 100 நான் எடுத்திருக்கேன். இது டேரக்டாவே நான் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதனால இது என்ன மேம் வேற ஃபார்முலா எழுதுறீங்கல்ல குறையுதான். ஸோ இப்போ இதுல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னா பிரின்சிபலோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்தது தான் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட்ங்கிறது என்னது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப அமௌண்ட் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. பிரின்சிபல் எவ்வளோ 25,500 பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கூட்டு வட்டி எவ்வளவு 8,440.5. ஓகேங்களா? 8,440.5. ஸோ அப்ப இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் உங்களுக்கு? இங்க தனியா கூட போட்டுக்கோங்க. 2550 நெக்ஸ்ட் 844 0.5 5 0 4 9 13க்கு 3 3 அப்ப 33,940.5. ஓகேங்களா? இதுதான் அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை தான் இங்க போடணும். ஏன் புரியுதுங்களா? அமௌண்ட் தான் இந்த ஃபார்முலாலே இருக்கும். அப்ப அமௌண்ட் வேணும் அப்படின்னா பிரின்சிபலையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணி தான் எடுத்துக்கணும். அப்ப 33,940.5. அடுத்தது இந்த which is equal to principal எவ்வளோ 25,500. அடுத்தது 100 plus r divided by 100 the power number of years எத்தனைன்னு சொல்லிட்டாங்க 3. ஸோ இப்போ இதுல எது மட்டும்தான் அன்னோன் அப்படின்னா இந்த ஆரை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தனி வட்டி கால்குலேஷனுக்கு வரணும். இப்போ இங்க மல்டிபிள் இருக்கக்கூடிய இந்த 25,500ங்கிறது இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? இதுக்கு டினாமினேட்டர்ல வந்துருமா? ஸோ அப்போ அப்படி போட்டுக்கோங்க 33,940.5 divided by 25500 equal to 100 plus r divided by 100 power 3. ஓகேங்களா? இங்க டெசிமல் இருக்குல்ல, இது ஒரு டெசிமல். இந்த இது கேன்சல் பண்ணணும்னா நான் என்ன பண்ணும்? 10ஆல மல்டிபிள் பண்ணுமா? மேல 10ஆல மல்டிபிள் பண்றேன்னா கீழே என்ன ஆகும்? 10ஆல மல்டிபிள் பண்ணுமா? ஸோ அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹோல் நம்பரா கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணா என்ன ஆயிடும்? மேலேயும் 10ஆல கீழேயும் 10ஆல அப்படிங்கும் போது மேல இந்த டெசிமல் போய் இங்க 5னே வந்துடும். அப்ப இங்க கீழே ஒரு 0 ஆட் ஆயிக்கும். ஓகேங்களா? இவ்வளவுதான். இதை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால சால்வ் பண்ண முடியும். இப்போ இது எதாவது டிவைட் ஆகும்? இந்த ரெண்டுமே 5 டேபிளால கேன்சல் ஆகுமா? அப்ப கேன்சல் பண்ணுங்க. 5 25 ஓரஞ்சு 5 3 0. அடுத்தது இதை 5ஆவதுல கேன்சல் பண்ணீங்கன்னா 6 5 30 மீதி 3 7 5 35 மீதி 4 8 5 40 மீதி 4 8 5 40 ஓரஞ்சு 5. ஓகேவா? அடுத்தது எகெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா 51ங்கிறது 3ஆல டிவைட் ஆகும். அதே மாதிரி 67,881ங்கிறது 3ஆல டிவைட் ஆகும். ஏன்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பாருங்க 1 9 17 24 30. அப்ப 30ன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா 3ஆல வகுப்படும். ஓகேங்களா? சோ இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்க நம்பர் சிஸ்டம்ல பிஏ புக்கோட யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கோம். இந்த சேனல்ல இன்னொரு சேனல். ஓகேங்களா? சோ அப்படிங்கும்போது 3ஆல டிவைட் ஆகும். அப்ப கேன்சல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 1 3 3 மீதி 2 21னா 7 3 21 000. அடுத்து இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 3 6 2 3 6 மீதி 1 6 3 18 2 3 6 மீதி 2 7 3 21. ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க 17,000 இருக்கா, இங்க 22,627ன்னு இருக்கா. இப்ப 17ஆல இது கேன்சல் ஆகும். ஓகேங்களா? இப்ப கேன்சல் பண்ணுங்க. ஒரு 17 17 மீதி 3 0 அப்படியே வந்துடும். இங்க 17ஆல போட்டீங்கன்னா ஒரு 17 17 22ல 17 போச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 5 இருக்கும். இப்ப 56ன்னு மாறுமா? 56ன்னு மாறும்போது 3 17 51. அப்ப மீதி 5 வரும். அப்ப 52ன்னு மாறும். மறுபடியும் 3 11 51 மீதி 1 17ன்னு மாறுது. அப்ப 110. ஓகேங்களா? சோ அப்ப 1331 divided by 1000 which is equal to 100 plus r divided by 100 the power 3. இங்க பவர் 3ன்னு இருக்கிறது இந்த சைட் போகும்போது என்ன ஆயிடும்? கியூப் ரூட் ஆயிடுமா? சோ அதை அடுத்து பண்ணுங்க. அப்ப கியூப் ரூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 113 cube root divided by cube root of 1000 which is equal to 100 plus r divided by 100. So இது எதோட cube root அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 divided by 1000 cube root பண்ணா என்ன வரும்? 10 which is equal to 100 plus r divided by 100. ஓகேங்களா? சோ இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. என்ன ஆகும்? divided by 10 which is equal to 100 plus r. 0 0 கேன்சல். அப்ப 110ன்னு இருக்கு, இங்க 100 plus 6ன்னு இருக்கு.
அப்ப ஆர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த 100 மைனஸ் ஆகும். அப்ப 110ல 100 போச்சுன்னா எவ்வளோ? 10. அப்ப ஆர் எவ்வளோ அப்படின்னா 10%. இந்த ஆரை கண்டுபிடிச்சிட்டு வந்தாச்சு. இப்ப ஆர் எவ்வளோ? 10%. அடுத்தது பிரின்சிபல் எவ்வளோ? 25,500. வருஷம் எவ்வளோ? 3 வருஷம். அவங்க கேட்கறது என்னது? தனி வட்டி. தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? SI ஈக்குவல் டு PNR by 100. நான் இதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஆர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? So P equal to 25,500, N equal to 3, R equal to 10%. Okay. So what is the formula for simple interest? PNR by 100. Principal equal to 25,500 into number of years 3 years. Rate of interest is 10% divided by 100. 2 0க்கு 2 0 cancel. அவ்வளவுதான். இது 25ஆல மல்டிபிள் பண்ணுங்க, முடிஞ்சு போய் சாரி 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 5 3 5 5 மீதி 1, 5 3 5 1 16 6 மீதி 1, 2 3 6 1 7. இங்க ஒரு 0 இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கோங்க. அப்ப 7,650 ரூபாய் அப்படிங்கறதா தனி வட்டி. ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. Once if you get the rate of interest, you know the principal and number of years, you can directly substitute in the simple interest formula. Okay. Next one, question number 30. ஒரு தச்சன் ஒரு மேஜையை வடிவமைக்கிறான். அந்த மேஜையின் நீளம் அதன் அகலத்தை விட 4 அடி கூடுதலாக இருக்கு. சோ இப்ப நீளம் அகலத்தை விட அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த மேஜை எந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னா ஒரு செவ்வக வடிவத்துல இருக்கு. ஓகேங்களா? இந்த செவ்வக வடிவத்துல இருக்கு. இது பிரெத்னா இந்த பிரெத்தை விட இந்த லென்த்ங்கிறது எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா 4 feet வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப லென்த் ஈக்குவல் டு V plus 4. ஓகேவா? அந்த மேஜையின் பரப்பளவு 45 சதுர அடிகள் அப்படின்ட்டாங்க. அப்ப செவ்வகத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? L into B. ஓகேங்களா? அதுதான். இப்ப செவ்வகத்துடைய பரப்பு எவ்வளவுன்னு குடிச்சிட்டாங்க? 45ன்னு குடிச்சிட்டாங்க. which is equal to 45. இப்ப அடுத்து என்ன கேக்குறாங்க? அந்த மேஜையின் நீளம் எதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்களா? சோ இப்ப கேன்சல் பண்ணுங்க. இப்போ லென்த்ங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் B ல தெரியுமா? அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. லென்த்துக்கு பதிலா B plus 4 into B which is equal to 45. இது உள்ள மல்டிபிள் ஆச்சு அப்படின்னா B into B, B square plus 4B equal to 45. இந்த 45 இந்த சைடு இருந்துச்சுன்னா மைனஸ் ஆகுமா? இப்ப B square plus 45 4B தான். 4B minus 45 equal to 0. ஓகேங்களா? B square plus 4B, இந்த 45 இந்த சைடு வருமோ மைனஸ் ஆயிடும். இப்ப இந்த சைடு எதுவுமே இருக்காது, 0. இப்போ இதுக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். அவ்வளவுதான். B square plus 4B minus 45 equal to 0னா மல்டிபிள் பண்ணா மைனஸ் 45 வரணும். அதுவே ஆட் பண்ணா என்ன வரணும்? பிளஸ் 4 வரணும். 45 எப்படி பிரிக்கலாம்? 9 5 45ன்னு பிரிக்கலாமா? இத ஒரு இது மைனஸ் கொடுக்கணும். இப்ப எதுக்கு மைனஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு பிளஸ் வேல்யூ வரணும்னா சின்னதுக்கு தான் மைனஸ் கொடுக்கணும். அப்ப பிளஸ் 9 மைனஸ் 5 அப்படிங்கும் போது ஆட் பண்ணா என்ன வருது? பிளஸ் 4 வருதா? மல்டிபிள் பண்ணா மைனஸ் 48 வருதா? சோ அப்ப பிரெத் பிளஸ் 9 அல்லது பிரெத் மைனஸ் 5 என்ன வருதா? எப்பவுமே மைனஸ் வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா B plus 9 equal to 0ன்னு வரும். ஒண்ணு. அடுத்தது இதுல வந்து B minus 5 equal to 0. இது செகண்ட் இது. இந்த மைனஸ்ல இருக்க வேல்யூ இந்த சைட் போச்சுன்னா பிளஸ் ஆயிடுமா? ஆனா இந்த பிளஸ்ல இருக்க வேல்யூ இந்த சைட் போச்சுன்னா என்ன ஆயிரும்? B equal to minus 9 வந்துரும். ஆனா இங்க B equal to 5 வந்துரும். சோ பிளஸ் வேல்யூ தான் எடுத்துக்கும். இந்த இதுதான் வரும். ஓகேங்களா? சோ அப்ப இங்க எது மைனஸ்ல வருதோ அதைத்தான் எடுக்கும் போது ஃபைனலா அது பிளஸ்ல மாறிடும். அதனால இதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப பிரெத் எவ்வளவுன்னு கிடைச்சிருச்சுன்னா 5. லென்த்ங்கிறது என்னது? B plus 5 தானே? 4 தானே? அப்ப பிரெத் 5. 5 plus 4 என்னது? 9. இப்ப ஆன்சர் என்னன்னா 9 feet. ஓகேங்களா? So simple thing. டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணா I will get. Next one, question number 14. ஒரு பயிற்சி நிறுவனம் அதன் வகுப்பறைக்கு ஓடுகள் போட முடிவு செய்தது. அந்த அறையின் பரிணாமம் 60 மீட்டர் நீளம், 40 மீட்டர் அகலம். ஓட்டின் பக்க அளவு 0.4 மீட்டர் எனில் ஒரு ஓட்டின் விலை 5 ரூபாய். அப்ப மொத்த ஓடுகளின் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஓட்டுடைய பக்க அளவு ஒரு சைடு மட்டும் கொடுத்திருக்காங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஓடு வந்து ஒரு சதுர வடிவுல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது 0.4னா இதுவும் 0.4ன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இது 0.4 மீட்டர்னா இதுவும் 0.4 மீட்டர். அப்ப பக்க அளவுனா ஒவ்வொரு பக்கமும் 0.4ன்னு இருக்கு. அப்ப ஒவ்வொரு பக்கமும் 0.4னா 4 சைடு ஒரே அளவு இருந்தா அது என்னது? ஒரு சதுரம்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டோட விலை 5 ரூபான்னு தெரியும். மொத்தம் எத்தனை ஓடு இந்த ரூமுக்கு தேவை அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா டைரக்டா கால்குலேட் பண்ணிடலாம். சோ இப்ப ஓடுகளின் எண்ணிக்கை வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரியான கொஸ்டின் நம்ம நிறைய பார்த்திருப்போம். இந்த மாதிரி டைல்ஸ் ஒட்டுறது இதெல்லாம் கொடுப்பாங்க. சோ இப்படி கொடுத்தாங்கன்னா ஓடுகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது எதுக்கு சமம்னா அறையின் பரப்பு டிவைடட் பை
ஒரு ஓட்டுடைய பரப்பு. ஓகேங்களா? இந்த அறை எப்படி இருக்கு அப்படின்னா செவ்வக வடிவத்துல இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் என்னது 60, இன்னொரு பக்கம் என்னது 40. அப்ப செவ்வக வடிவத்துல இருக்கு அப்படின்னா லென்த் இன்டு பிரெத்னு வரும். அதுவே இந்த ஓடு எந்த வடிவத்துல இருக்கு? ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. அப்ப ஸ்கொயர்னா ஸ்கொயருக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர். ஓகேங்களா? சோ அப்ப லென்த் எவ்வளோ 60, பிரெத் எவ்வளோ 40. இது வந்து ரூமோடது, அறையுடைய பரப்பு. அப்ப அறையுடைய லென்த் 60, அறையுடைய பிரெத் 40 டிவைடட் பை ஓட்டோட இது பாருங்க a ஸ்கொயர். ஒவ்வொரு பக்கமும் எவ்வளவு 0.4. அப்ப 0.4 இன்ட்டு 0.4 60 இன்ட்டு 40 டிவைடட் பை 0.4 இன்ட்டு 0.4 எவ்வளோ 0.16 வருதா? இங்க கீழே டெசிமல்ல இருக்குல்ல, இதை ஹோல் நம்பரா மாத்தணும்னா நான் இது என்ன பண்ணணும் 100ஆல மல்டிபிள் பண்ணுமா? சோ நான் கீழேயும் 100ஆல மல்டிபிள் பண்றேன் அப்படின்னா மேலே என்ன பண்ணிடணும் 100ஆல மல்டிபிள் பண்ணும். அப்ப எனக்கு வேல்யூ மாறாது, ஏன்னா இது கேன்சல் ஆயிடும். சோ அப்ப சேம் வேல்யூ தான் இருக்கும். இப்ப 60 இன்ட்டு 40 இன்ட்டு 100 டிவைடட் பை என்னன்னு வந்துடும் 16 வந்துருமா? என்ன ஆகும்? நன்னாங்கு 16, 20, ஒரு நாள் 4, 15 நாள். அப்போ 15 இன்ட்டு 1000மா? இப்ப 15,000 ஓடு வேணும். இப்ப எத்தனை ஓடுகள் எனக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடுகளின் எண்ணிக்கை எனக்கு எவ்வளவு 15,000. ஒரு ஓட்டுடைய விலை எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க 5 ரூபாய். அவ 15,000 ஓட்டுக்கு எவ்வளவு அப்படின்னா 15,000 இன்ட்டு ஒவ்வொன்னும் 5 ரூபானா 15,000 ஓட்டுக்கு இன்ட்டு 5 போட்டீங்கன்னா 75,000 ரூபாய். ஓகேங்களா? சோ இப்ப எவ்வளவு மொத்த காஸ்ட் அப்படின்னா 75,000. அப்ப ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கால்குலேட் த நம்பர் ஆஃப் டைல்ஸ் யூ வாண்ட். ஓகேங்களா? சோ இப்ப நம்பர் ஆஃப் டைல்ஸ் வேணும் எப்படி எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு டைலுக்கான காஸ்ட் 5 rupees. இப்ப 10 டைலுக்கு 50 rupees. அதுவே 15 டைல்ஸ்க்கு 75 rupees. ஆனா 15,000க்கு அப்படிங்கும்போது 75,000. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் இன் ஆப்டிடியூட் செஷன். ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் சாய் உயரம் அப்படின்னா எல்லுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது இப்படி ஒரு கூம்பு இருக்கு அப்படின்னா இந்த கூம்புல இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிறத ஆரம்னு சொல்லுவோம். அதுவே இதை வந்து ஹைட்னு சொல்லுவோம். இந்த ஸ்லாண்டிங்கா இருக்கு பாருங்க, இதை வந்து லென்த்னு சொல்லுவோம். இது பார்க்க இந்த ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு செங்கோண முக்கோண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல ஆர், இது ஹெச், இது எல். இதுல இந்த சாய் உயரம் இருக்குல்ல, இதுதான் 10ன்னு குடிச்சிட்டாங்க. அதன் உயரம் எவ்வளவு அப்படின்னா இந்த குத்து உயரம் அதுதான் 8ன்னு குடிச்சிட்டாங்க. இப்போ அந்த கூம்புடைய வலைப்பரப்பு கேக்குறாங்க. கூம்புடைய வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பை ஆர் எல். இதுல எல் தெரியும், ஆனா ஆர் என்ன ஆகாது தெரியாது. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க இந்த யூஸ் பண்ணி அதோடைய ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது ஒரு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண முடியுமா? ஒரு செங்கோண முக்கோணம் தானே. எப்படி இருக்கு? இந்த சைடு 10, இந்த சைடு 8, ஆனா இது எனக்கு தெரியாது. சோ அடுத்துள்ள பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் கர்ணத்தின் வர்க்கத்திற்கு சமமா? சோ அப்ப இது எப்படி எழுதலாம் 8 ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு கர்ணம் எவ்வளவு 10 10 ஸ்கொயர். அப்ப 8 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 64 பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. 10 ஸ்கொயரோட வேல்யூ 100. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. இங்க பிளஸ்ல இருக்க 64 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆயிடும். சோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. எதோட ஸ்கொயர் 36? 6ஓட ஸ்கொயர். அப்ப ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர். ஆர் ஈக்குவல் டு என்னது 6. இப்ப ஆர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இது இங்க கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இதுல இன்னொரு விஷயம், எல்லா ஆப்ஷன்லயும் பாருங்க பை அப்படியே தான் இருக்கு. அப்ப நீங்க வலைப்பரப்பு கண்டுபிடிக்கும் போது இந்த பை அப்படியே வச்சுக்கோங்க. பை இன்ட்டு ஆர் எவ்வளோ 6 இன்ட்டு லென்த் எவ்வளோ 10, அதாவது ஸ்லாண்டிங் ஹைட். எல்லுங்கிறது ஸ்லாண்டிங் ஹைட். சோ அப்ப 6 இன்ட்டு 10 என்ன 65. அவ்வளவுதான். சோ அப்ப 65 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கறதா இதற்கான ஆன்சர். புரிஞ்சா? So இவ்வளவுதான். Simple thing. Slanting height is given. Height is given. So you have to calculate radius of the cone. Okay. Once if you calculate the radius, then you can calculate the curved surface of the cone. So curved surface formula for cone is pi r l. Okay. In which r is 6 and l is 10. So upper 6 into 10 is 60. Upper 60 pi is the curved surface area of the cone. Okay. Next one. Question number 16. ஒரு சங்கீத மொழியில் மெட்ராஸ் அப்படிங்கிறது MBASBT அப்படின்னு எழுதுறாங்க. அதாவது மெட்ராஸ் MADRAS. இந்த மெட்ராஸ்ங்கிறது எப்படி எழுதுறாங்க? NBESBTன்னு எழுதுறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப பாம்பே அப்படிங்கறத எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இத கவனிங்களேன். எம்முக்கு பதிலா இங்க என்ன கோட் பண்ணிருக்காங்க? என். எம்முக்கு அடுத்த லெட்டர் தான் என்னது எம். அப்ப ஒரு லெட்டர் அடுத்த லெட்டர். ஏக்கு அடுத்த லெட்டர் பி, டிக்கு அடுத்த லெட்டர் இ, ஆருக்கு அடுத்த லெட்டர் ஆர், எஸ். அடுத்தது ஏக்கு அடுத்த லெட்டர் பி, எஸ்க்கு அடுத்த லெட்டர்
டி. அப்போ ஒரு லெட்டர் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபார்வர்டா கோட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். சோ இப்ப பிக்கு அடுத்த லெட்டர் என்னது? சி. ஓக்கு அடுத்த லெட்டர் ஓ பி. எம்க்கு அடுத்த லெட்டர் என். பிக்கு அடுத்த லெட்டர் சி. ஏக்கு அடுத்த லெட்டர் பி. ஒய்க்கு அடுத்த லெட்டர் என்னது ஆல்பபெட்ல? இசட். சோ இப்ப இதுதான் கோடு. அப்ப சிபிஎன் சிபி இசட் அப்படிங்கறத ஆன்சர், ஆப்ஷன் பி. சோ இதுக்கான கோட் அந்த ஃபார்மட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் கோடிங். ஓகேங்களா? சோ எல்லாமே அதாவது வேர்ட்ல இருந்து கோட்க்கு போறதுக்கு யூ ஹாவ் டு ஆட் ஒன் ஸ்டெப், அவ்வளவுதான். ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட், தட்ஸ் a thing. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சங்கீத மொழியில் சென்ட்ரல் என்பது ABCDEFG எனவும் பிளாட் பிளாட் பிளான்டேரியம், ஓகே, பிளான்டேரியம் என்பது HGFCBDFEIJK எனவும் எழுதப்பட்டால் லான்டர்ன் என்பது எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கணும். இப்போ சில இருந்து ஏ கோட் பண்ணிருக்காங்கன்னா ஒரு லெட்டர் விட்டு கோட் முன்னாடி போயிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா ஈல இருந்து ஒரு லெட்டர் முன்னாடினா சிக்கு வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு? பி இருக்கு. சோ அப்ப இது கோடு கிடையாது, இங்க அப்படியே இருக்கிறது அப்படியே தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணுனா இந்த மாதிரி 2 ஹிண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த 2 ஹிண்ட்லயும் காமனா இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்க்கான கோட் காமனா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இங்கேயும் சி இருக்கு, சிக்கு நேரம் என்ன இருக்கு? ஏ இருக்கா? அடுத்தது வேற எங்கேயாவது சி இருக்கான்னு பாருங்க, இல்ல. அடுத்தது இங்க இ இருக்கா? அதே இ இங்கே இருக்கா? இங்க ஈக்கு நேரம் என்ன கோட் பண்ணிருக்காங்க? பி கோட் பண்ணிருக்காங்களா? இங்க ஈக்கு நேரம் என்ன கோட் பண்ணிருக்காங்க? பி கோட் பண்ணிருக்காங்க. அடுத்தது இங்க என் இருக்கு, எண்ணுக்கு நேரம் இங்க என்ன இருக்கு? சி இருக்கா கோடிங்ல? அதே இங்கே எண்ணுக்கு நேரம் என்ன இருக்கு? சி இருக்கு. அடுத்தது டீக்கு நேரம் இங்க என்ன இருக்கு? டி இருக்கு. அதே டீக்கு நேரம் இங்க என்ன இருக்கு? டி இருக்கு. அப்போ இங்க இருக்கிறத அப்படியே நீங்க எடுத்துக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? சோ அப்ப இங்க இருக்கிறது படி லாடன் அப்படிங்கிறதுல எல்லுக்கு நேரம் என்ன இருக்கு? ஜி இருக்கு. அப்ப இங்கேயும் ஜி. அடுத்தது ஏக்கு நேரம் என்ன இருக்கு? எஃப். அப்ப இங்கேயும் எஃப். எண்ணுக்கு நேரம் என்ன இருக்கு? சி. அப்ப இங்கேயும் சி. டீக்கு நேரம் என்ன இருக்கு? டி. அது டி. ஈக்கு நேரம் என்ன இருக்கு? பி. அப்ப இங்கேயும் பி. ஆருக்கு நேரம் என்ன இருக்கு? இ. அப்ப இங்கேயும் இ. என்க்கு நேரம் என்ன இருக்கு? சி. அப்ப இதுதான் கோடு. அப்ப GFC DBEC அப்படிங்கறதா கோடு. புரியுதுங்களா? ஸ்ட்ரெயிட்டா அப்படியே அந்த லெட்டர்ஸ்க்கு நேரா இருக்கிறது தான் அதோடைய கோடு அப்படின்னு அர்த்தம். சோ இங்க இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்க்கும் இங்க இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்க்கும் சேம் கோடு தான் இருக்கு, விச் மீன்ஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதா அதுக்கான கரஸ்பாண்டிங் கோட்னு எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 18th கொஸ்டின். O equal to 16, for equal to 42, அப்ப front equal to என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஆக்சுவலி ஆல்பபெட்ல ஓங்கிறது எத்தனாவது லெட்டர்? 15th லெட்டர். ஆனா இங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க? 16 கொடுத்திருக்காங்க. அப்போ ஆல்பபெட்ல இருக்கக்கூடிய ஆர்டர் பிளஸ் 1 எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்போ ஓவோட 1 கூட்டினா என்னது? 16 வருதா? இப்ப FORன்னு வச்சுக்கோங்களேன். FORல Fக்கு எத்தனாவது லெட்டர்? ஆக்சுவலி ஆல்பபெட்ஸ் படி F எத்தனாவது லெட்டர்? 6th லெட்டர். O எத்தனாவது லெட்டர்? 15th லெட்டர். R எத்தனாவது லெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18th லெட்டர். சோ இதோட 1 கூட்டுனா என்ன கிடைக்கும்? 7, 16, 19. இது எல்லாத்தையும் கூட்டினா 42 வருதான்னு பாருங்க. அப்படின்னா அந்த லெட்டருடைய கரஸ்பாண்டிங் நம்பரோட 1 கூட்டி ஆட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சோ 7 6 13, 13 9 என்னது? 22க்கு 2, மீதி 2, 2 3 4, அப்ப 42 வருது. அப்ப நம்ம நினைச்சது கரெக்ட். ஓகேங்களா? சோ இப்ப ஃப்ரண்ட்டுக்கு அப்படிங்கும் போது F உடைய கோடு 6 ஆனா 7 எடுத்துக்கணும் அடுத்த லெட்டர். ஆருக்கு 18 ஆனா 19ன்னு எடுத்துக்கணும். அடுத்தது ஓக்கு 15 ஆனா அதை விட 1 எக்ஸ்ட்ரானா 16 எடுத்துக்கணும். என் அப்படிங்கிறது 14 ஆல்பபெட்ஸ்ல, அப்ப 15ன்னு எடுத்துக்கணும், 1 எக்ஸ்ட்ரா. டீங்கிறது ஆல்பபெட்ல 20, அதோட 1 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும், அப்ப 21. புரியுதுங்களா? சோ எல்லாத்தோடைய கரஸ்பாண்டிங் நம்பரோடைய +1 போட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணும். அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 9 + 7 is 16, 16 + 6 is 22, 27, 28, 8, ரிமைண்டர் 2, 4, 5, 6, 7, அப்ப 78 தான் வந்து ஆன்சர். புரியுதுங்களா? சோ அப்ப கரஸ்பாண்டிங் ஆல்பபெட் நம்பரோட 1 ஆட் பண்ணி அந்த நம்பருடைய கோட எடுத்துக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. ஒரு சங்கீத மொழியில் மேக்டான்சில் என்பது நைஸ் பிக் ஹவுஸ் எனவும், ஃபிட்கான்டான் என்பது ஹவுஸ் இஸ் குட் எனவும், வாண்டர் ஃபிட் என்பது காஸ்ட் இஸ் ஹை எனவும் குறிப்பிடப்படும். அந்த மொழியில் குட் என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இங்க இருக்கக்கூடியது இதெல்லாம் கோடு, இதுக்கான கரஸ்பாண்டிங் வேர்டு இங்க கொடுத்திருக்கேன். எனக்கு தேவை இந்த குட் அப்படின்னு இருக்குல்ல, இதோட
கோட் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். இப்ப ஹவுஸ் இஸ் குட்னு இருக்கா, அதுக்கு 3 இது இங்க இருக்கா. இப்ப ஹவுஸ்ங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்கு, இங்கே இருக்கு, செகண்ட் ஒன்லயும் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன்லயும் இருக்கா. இது ஃபர்ஸ்ட் கோட், செகண்ட் கோட், தேர்ட் கோட். இப்ப ஃபர்ஸ்ட் வேர்ட்லயும் ஹவுஸ் இருக்கு, செகண்ட் வேர்ட்லயும் ஹவுஸ் இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் கோட்லயும் செகண்ட் கோட்லயும் காமனா இருக்கக்கூடியது என்னது, டான். அப்ப டான்ங்கிறது தான் இந்த ஹவுஸ்க்கான கோட். அப்ப அதை கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த இஸ் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்கு, செகண்ட்லயும் இருக்கு, தேர்ட்லயும் இருக்கு. அப்ப செகண்ட்லயும் தேர்ட்லயும் காமனா இருக்கக்கூடிய கோட் என்னது, ஃபிட். இப்ப ஃபிட் கேன்சல். ஓகேங்களா. ஹவுஸ்ங்கிறது டானு, இஸ்ங்கிறதுக்கான கோட் என்னன்னா ஃபிட். சோ அப்ப இந்த 2 போச்சுன்னா எனக்கு மீதி என்னதான் இருக்கு இந்த செகண்ட் இதுல, குட் மட்டும் தான் இருக்கு. குட்டுக்கான கரஸ்பாண்டிங் கோட் என்ன, கான். சோ அப்ப ஆன்சர் என்னன்னா KON, கான். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் 20th கொஸ்டின். பிளட் ரிலேஷன்ல இருந்து கொடுத்திருக்காங்க. ஒரு புகைப்படத்தை குறிப்பிட்டு ஒரு பெண் சொன்னால் அந்த மனிதனின் மகனின் சகோதரி என் மாமியார் எனில் அந்த புகைப்படத்தில் உள்ள மனிதனுக்கும் இந்த பெண்ணின் கணவனுக்கும் என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி போட்டோகிராபிக் கொஸ்டின், போர்ட்ரேட் கொஸ்டின் வந்தாலே யூ ஹேவ் டு இமேஜின் த ஸ்பீக்கிங் பர்சன். அவ்வளவுதான். சோ இப்ப இங்க யார் பேசுறாங்களோ அவங்களா நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். இப்ப நம்ம எல்லாருமே என்னன்னு இமேஜின் பண்ணிக்கணும்னா, நம்ம தான் அந்த பெண், நம்மளுக்கு முன்னாடி ஒரு போட்டோ இருக்கு, அந்த போட்டோல ஒரு மனிதன் இருக்கான். சோ அந்த மனிதனை பார்த்துதான் சொல்றான், அந்த மனிதனின் மகனின் சகோதரி என் மாமியார். அந்த மனுஷன் இருக்கான்ல, அந்த மனிதனுக்கு ஒரு மகன் இருக்கான். ஓகேங்களா. அந்த மனிதனுடைய மகன், அந்த மகனுடைய சகோதரி தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் மாமியார். அந்த மனிதனுடைய சகோதரி அப்படிங்கும்போது பிளஸ் போடுறோம். அது யாரு அப்படின்னு பார்த்தா என் மாமியார். என் மாமியார்னா யாரு, என்னுடைய ஹஸ்பண்டோட அம்மா. கரெக்டா. அப்ப என்னுடைய ஹஸ்பண்டோட அம்மா தான் அந்த மாமியார். அப்ப இதுதான் நான். ஓகே. என்னோட ஹஸ்பண்டோட அம்மா தான் எனக்கு மாமியார். அப்ப என்னோட மாமியார் வந்து அந்த மனிதனோட மகனுடைய சகோதரி. வந்துச்சா. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, இந்த புகைப்படத்தில் உள்ள மனிதனுக்கும் இந்த பெண்ணின் கணவனுக்கும் எந்த சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த பெண்ணா நான் தான், என்னோட கணவனுக்கும் அந்த மனுஷனுக்கும் என்ன சம்பந்தம்னா, அந்த மனுஷனோட பொண்ணோட பையன் தான் என் ஹஸ்பண்ட். ஓகேங்களா. அந்த மனுஷனோட பொண்ணோட பையன் அந்த மனுஷனுக்கு என்ன, பேரன். சோ அப்ப இவரோட மகளோட பையன் அப்படிங்கும் போது பேரன் தான் வந்து என்னுடைய கணவன். சோ ஆன்சர் என்னன்னா பேரன். புரியுதா. நெக்ஸ்ட் ஒன். நான் இந்த கோடிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாக்ஸ் போட்டா ஆண்னு அர்த்தம், அதுவே சர்க்கிள் போட்டா பெண்ணுன்னு அர்த்தம், பிளஸ் சிம்பிள் போட்டா பிரதர் அல்லது சிஸ்டர்னு அர்த்தம். ஓகேவா. டபுள் ஆரோ போட்டா அப்படின்னா அது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அர்த்தம். ஒரு லைன் கீழே வந்துச்சு அப்படின்னா சன் ஆர் டாட்டர்னு அர்த்தம். ஓகேவா. அதுவே ஒரு லைன் மேல போச்சு அப்படின்னா ஃபாதர் ஆர் மதர்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே. இதே கோட் தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம். சோ அடுத்ததுக்கும் இதான் யூஸ் பண்ண போறோம். என் மற்றும் எக்ஸின் சகோதரன் கே. கேங்கிறவன் வந்து என்னுக்கும் பிரதர், எக்ஸுக்கும் பிரதர். சோ பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம், பிளஸ். அப்ப என் பிளஸ் எக்ஸ், இவங்க பிரதர்ஸ், இவங்களோட பிரதர் சாரி இவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். ஓகேங்களா. என்னுக்கும் சகோதரன் கே தான், எக்ஸுக்கும் சகோதரன் கே தான். சகோதரன் டாங்க. அப்ப அவன் யாரு, இப்ப என் எக்ஸ் கே எல்லாருமே கூட பிறந்தவங்க. இதுல கேங்கிறவன் தான் இவங்க 2 பேருக்கு சகோதரன் தெரிஞ்சிச்சு, அதனால அவனுடைய ஜெண்டர் தெரிஞ்சதுனால பாக்ஸ் போட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, எண்ணின் தாய் ஒய். என்னோட அம்மா வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா அப்பானா மேல ஒரு ஆரோ. சோ என்னோட அம்மா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய். அம்மான்ட்டாங்க. அப்ப ஒய்யோட ஜெண்டர் என்ன, ஃபீமேல். ஓகேவா. நெக்ஸ்ட் கேயின் தந்தை இசட்ன்ட்டாங்க. இப்போ என்னுக்கு அம்மா ஒய்னா கூட பிறந்தவங்கன்னா கேக்கு அம்மாவும் யார் தான், ஒய் தான். ஓகேங்களா. அப்ப கேவோட அப்பா வந்து இசட்னா என்னுக்கு என்னதான், அப்பா தான். சோ அப்ப என்னுக்கு அப்பானா அம்மாவுடைய ஹஸ்பண்ட் தானே அப்பா. சோ அப்ப இங்க என்ன வந்துரும், ஹஸ்பண்ட் சிம்பிள் போட்டு இசட்னு வந்துரும். ஓகேங்களா. சோ இவ்வளவுதான். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, கீழ்கண்ட உள்ள வாக்கியங்களில் எது கண்டிப்பாக சரி அல்ல, எது தப்புன்னு கேக்குறாங்க. இப்ப இந்த இது படி பாருங்க. இசட்டின் மகன் கேன்றாங்க. இசட்டோட பையன் தான் யாரு, கே. எக்ஸாக்டா தெரியும், ஏன்னா பையன் கேங்கிறது பையன் தெரியும். அப்ப இசட்டோட பையன் தான் கே. ஓகேவா. நெக்ஸ்ட் இசட்டின் மனைவி ஒய். இசட்டோட மனைவி யாரு, ஒய். இதுவும் கரெக்ட். அடுத்தது எக்ஸின் தந்தை இசட்ன்ட்டாங்க. எக்ஸோட அம்மா ஒய். அப்ப அப்பா யாரு, இசட். இதுவும் கரெக்ட். எக்ஸின் சகோதரன் என்னங்கிறாங்க. எக்ஸோடைய சகோதரன் என்ன அப்படின்னா என்னுடைய ஜெண்டர் தெரியாது, சகோதரியா கூட இருக்கலாம், சகோதரன் மட்டும் சொல்ல முடியாது. அப்ப எக்ஸோடைய சகோதரியா கூட என்ன இருக்கலாம், ஆனா இங்க சகோதரன் டெஃபினட்டா சொல்றதுனால இது மட்டும்தான் தப்பு. அப்ப சரியல்ல எது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியல்ல. ஓகேங்களா. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. ஒரு பெண் தன் வீட்டிலிருந்து புறப்பட்டாள். அவள் வடமேற்காக 30 மீட்டர்கள் நடந்து பின் தென்மேற்காக போறா. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய வீடு இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட் தான் அவங்களோட வீடு.
இந்த பாயிண்ட்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா வடமேற்காக 30 மீட்டர்கள் நடக்கிறாங்க. சோ ஒரு பிளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. இது நார்த், இது சவுத், இது வெஸ்ட், இது ஈஸ்ட். ஓகேங்களா? நார்த் வெஸ்ட், வடமேற்கு அப்படின்னா நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு 30 மீட்டர்ஸ் போறாங்க. அப்ப இங்க இருந்து நார்த் வெஸ்ட்ல ஒரு 30 மீட்டர்ஸ் போயிட்டாங்க. அப்ப இப்ப இந்த பாயிண்ட்ல நிக்கிறாங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தென்மேற்காக 30 மீட்டர்கள் நடக்கிறாங்க. அப்ப இந்த பாயிண்ட்ல பிளஸ் சிம்பிள் போடுங்க. இந்த பாயிண்டோட நார்த் இது, இந்த பாயிண்டோட சவுத் இது, இது ஈஸ்ட், இது வெஸ்ட். அவங்க என்ன கேக்குறாங்க, என்ன சொல்றாங்க, தென்மேற்கு. தென்மேற்குனா சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட்னா இந்த பகுதி. அப்போ இந்த டைரக்ஷன்ல, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டைரக்ஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 30 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தென்கிழக்காக 30 மீட்டர்கள் நடக்கிறாங்கன்ட்டாங்க. அப்ப தென்கிழக்காக அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இதேதான் நார்த். எப்பவுமே நார்த்துங்கிறது மேலதான், சவுத்துங்கிறது கீழே தான், ஈஸ்ட்ங்கிறது இந்த சைடு தான், வெஸ்ட்ங்கிறது இந்த சைடு தான். அப்ப இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது சவுத். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, தென்கிழக்கு. தென்கிழக்குன்னா நார்த் ஈஸ்ட், நார்த் சாரி சவுத் ஈஸ்ட். வடகிழக்குனா தான் நார்த் ஈஸ்ட். ஓகேங்களா? சோ அப்ப தென்கிழக்கு, தென்னா சவுத், கிழக்குனா ஈஸ்ட். அப்ப சவுத் ஈஸ்ட். சவுத் ஈஸ்டா என்னது, இந்த ரெண்டுக்கும் மிடில். அப்ப இங்க இருந்து இப்படி வருவாங்க. எவ்வளவு வராங்க, அதே 30 மீட்டர்ஸ் தான் வராங்க. ஓகேங்களா? சோ அப்ப இங்க இருந்து ஒரு 30 மீட்டர்ஸ். அப்ப இந்த பாயிண்ட் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து எகைன் கடைசியா தன்னுடைய வீட்டை நோக்கி போறாங்க. அவங்க வீடு எங்க இருக்கு, இங்கதான் வீடு இருந்துச்சு. கரெக்டா? சோ அப்ப இங்க இருந்து அவங்க வீடை நோக்கி போறாங்க அப்படின்னா இது என்னது, நார்த். இந்த பாயிண்ட்ல இருந்து இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்டா. சோ அப்ப அவங்க வீட்டை நோக்கி போறாங்கன்னா இப்படிதானே போகணும். சோ இப்படிதான் போறாங்கன்னா அவங்க எந்த திசையை நோக்கி போகணும், நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவுல இருக்கு. அப்ப நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட் தான் என்னது, வடக்குக்கு கிழக்குக்கு நடுவை நோக்கி போனாதான் அவங்க வீட்டுக்கு போக முடியும். அப்ப அவள் எந்த திசையை நோக்கி அவங்க வீட்டுக்கு நடக்கிறான்னா வடகிழக்கு திசையை நோக்கி நடக்கிறான். புரியுதுங்களா? சோ எப்பவுமே இது பிக்ஸ்டு. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அது எந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்தாலும் அதுதான் நார்த். இப்ப பூமிக்கு நார்த்னா இந்த சைடுனா இதுதான். இப்ப நான் திருச்சியில இருக்கேன், திருச்சியில இருந்து நார்த் இந்த சைடு, திருச்சியில இருந்து மதுரை போயிட்டு நார்த் மாறுமானா மாறாது. எப்பவுமே டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? பட் லெஃப்ட் ரைட் மாறும். அது நீங்க ஃபேஸ் பண்ற டைரக்ஷனை பொறுத்து லெஃப்ட் ரைட் மாறும். வடக்கு பார்த்துட்டு இருக்கும் போது மேற்கு வந்து உங்களுடைய லெஃப்ட் சைடா இருக்கும், கிழக்கு சைடு வந்து உங்களுடைய ரைட் சைடா இருக்கும். அதுவே மேற்கு பார்த்துட்டு இருக்கும் போது தெற்கு வந்து லெஃப்டாவும், வடக்கு வந்து ரைட் சைடாவும் இருக்கும். அது டைரக்ஷனை பொறுத்து லெஃப்ட் ரைட் கேன் சேஞ்ச், பட் டைரக்ஷன் நெவர் சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. ஒரு நதி மேற்கிலிருந்து கிழக்காக ஓடுகிறது. அதாவது எப்பயும் போல இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். சோ மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி போகுது அப்படின்னா இதுதான் மேற்கு. இங்க இருந்து கிழக்கு நோக்கி போகுதுன்னா அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி ஓடிட்டு இருக்கு. ஓடிட்டு இருக்கிறது என்ன ஆகுது அப்படின்னா வழியில் இடதுபுறம் திரும்புது. நீங்க கிழக்கு நோக்கி போகும்போது, நீங்க கிழக்கு பக்கம் திரும்பி இருக்கும்போது இது உங்களுடைய வலதுபுறமா இடதுபுறமா இருக்கும். மேல போறது இடதுபுறமா இருக்கும், சவுத் வந்து உங்களுடைய வலதுபுறமா இருக்கும். அப்ப கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்கும்போது இடதுபுறம் திரும்புதான். அப்போ இப்படி திரும்புது. சோ திரும்பி என்ன ஆகுதுன்னா அங்க ஒரு குன்றை சுற்றி அரை வட்ட வடிவில் பாயுது. அரைவட்ட வடிவில பாயுது. அப்ப இங்க ஒரு குன்று இருக்கு. சோ இப்படி திரும்பி இது என்ன பண்ணுதுன்னா இப்படி ஒரு அரைவட்ட வடிவில பாயுது. அப்போ இப்படி அரைவட்ட வடிவில் பாயுது அப்படின்னா இப்படிதான் வந்தாகணும். வந்து இங்க நிக்குது. சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த அரைவட்ட வடிவம்னா எக்ஸாக்டா ஹாஃப் ஸ்பியர், அவ்வளவுதான், ஹாஃப் சர்க்கிள், அவ்வளவுதான். சோ இப்ப ஹாஃப் சர்க்கிள் வந்து இப்ப இப்படிதானே ஓடி வந்துச்சு. அப்ப இந்த டைரக்ஷனை பார்த்து நிக்குதா. சோ அப்ப எதை பார்த்து நிக்குது, சவுத்த பார்த்து நிக்குதா. இப்ப சவுத்த பார்த்து நிக்கும் போது இது வந்து உங்களுடைய இடதுபுறமா இருக்கும், இது உங்களுடைய வலதுபுறமா இருக்கும். சோ அரைவட்ட வடிவில் பாய்ந்து இடதுபுறம் திரும்பி செங்கோண வடிவில் பாயுது. அப்ப இப்படி வந்து நிக்கிறது இடதுபுறம் திரும்புதுன்னா இப்படி திரும்புது. செங்கோண வடிவுனா அது முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் 90 டிகிரின்னு அர்த்தம். அப்ப எக்ஸாக்டா இப்படி போகுதுன்னு அர்த்தம். அப்ப இடதுபுறம் திரும்பினாலே அது செங்கோணம் தான். ஓகேங்களா? அப்ப செங்கோணமாக நோக்கி பாயுது. இப்ப கடைசியில அந்த ஆறு எந்த திசையை நோக்கி போகுதுன்னா ஈஸ்ட் திசையை நோக்கி தான் போகுது. இப்ப கிழக்கு திசை, அவ்வளவு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. 49 மாணவர்களில் நிதின் 18வதாக உள்ளான். இறுதியிலிருந்து அவன் தரவரிசை என்ன அப்படின்றாங்க. இது ஸ்டார்டிங்ல இருந்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல இருந்து அவனுடைய தரவரிசை எத்தனாவதா, 18வதா இருக்கான். இங்க இருந்து 18வது ஆளா அவன் இருக்கான். ஓகேங்களா?
அப்ப மொத்தமா அந்த கிளாஸ் ரூம்ல எத்தனை பேர் இருக்காங்க? 49 பேர் இருக்காங்களா? 49ல 18 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 31. அப்ப இவனுக்கு அப்புறம் இன்னும் எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இவனுக்கு அப்புறமா இந்த சைடு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, 31 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அப்ப இறுதியில இருந்து பார்க்கும்போது, இவனுக்கு அப்புறம் 31னா, இவன் இறுதியில இருந்து பார்க்கும்போது 31, 32வது ஸ்டூடெண்டா இருப்பானா? சோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 32. புரியுதா? ஸ்டார்டிங்ல இருந்து அவன் 18 இருக்கானா, இவனுக்கு அப்புறம் இன்னொரு 31 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வரிசையில இருக்காங்க. அப்ப லாஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது அந்த 31 ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் இவன் இருக்கான். அப்ப 32வது இடத்துல இருக்கான் அப்படின்னு ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 39 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் தரவரிசையில் சுமித்தை விட ரவி 7 தரவரிசை முன்னதாக உள்ளார். இறுதியிலிருந்து சுமித்தின் தரவரிசை 17வது எனில் தொடக்கத்தில் இருந்து ரவியின் தரவரிசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ இறுதியில இருந்து அப்படின்ட்டாங்கல்ல. சோ அப்ப இதுதான் இறுதி. ஸ்டார்டிங்கிறது மேல இருந்து வருது. இப்ப இறுதியில இருந்து சுமித் எத்தனாவது தரவரிசையில இருக்கான்? 17வது இடத்துல இருக்கான். லாஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது 17th பிளேஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமித். ஓகேங்களா? இவன் சுமித் வந்து லாஸ்ட்ல இருந்து 17னா டோட்டலா அந்த கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? 39 பேர் இருக்காங்களா? சோ இந்த 39 பேர்ல இவனோட கடைசியில 17 பேர்னு வச்சுட்டா மீதி எவ்வளவு இருக்கு? 22 பேர் இருக்காங்களா? அப்ப இவனுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா, அதாவது இங்க இருந்து 17வது பிளேஸ்ல இவன் வந்துட்டான். இவனுக்கு முன்னாடி இன்னும் 22 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல இருந்து இன்னும் 22 பேர் இந்த பிளேஸ்க்கு வரும். இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்மித் இருக்கிற பிளேஸ் எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23rd பிளேஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து பார்க்க 17th. அதுவே இங்க இருந்து பார்த்தா இவனுக்கு முன்னாடி 22 பேர் இருக்காங்க. இப்ப இவன் 23வது இடத்துல ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கான். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? சுமித்தை விட ரவி 7 முன்னதாக இருக்கான். அப்ப இங்க இருந்து இவன் லாஸ்ட்ல இருந்து 14வது பிளேஸ்ல இருக்கிறான். இவனை விட ஒரு 7 ரேங்க் முன்னாடி இருக்கான்றாங்க. சோ அப்ப இப்படி இருக்குமா? இவன் 23rd பிளேஸ் ஸ்டார்டிங்ல இருந்து. அப்ப இதுக்கு முன்னாடி 7னா 1, 2, 3, 4, 5, 6, 7வது பிளேஸ்ல ரவி இருக்கான். ஓகேவா? சோ இது 23னா 22, 21, 20, 19, 18, 17, 16வது பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னா ரவி இருக்கா. ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல 23rd வந்து சுமித். இப்ப 22, 21, 20, 19, 18, 17, 16 7 முன்னாடி. இப்ப 16வது பிளேஸ்ல வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவி இருக்காங்க. அதான் உங்களுக்கு கேக்குறாங்க. தொடக்கத்தில இருந்து ரவி எந்த தரவரிசையில இருக்கா அப்படின்னா 16வது தரவரிசையில இருக்கான். ஓகேவா? புரிஞ்சா? சோ இவ்வளவுதான். இந்த 25 கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு உடனடியா ஆன்சர் வேணும் அப்படின்னா 8300865071 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எந்த கொஸ்டின் டவுட்டோ அதோடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த கொஸ்டினை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர் அட்மின் கொடுப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு டாபிக் வைஸ் எல்லாமே ஆப்டிடியூட் டாபிக்கும் சரி, ரீசனிங் டாபிக்கான செப்பரேட் வீடியோ கிளாஸஸ், பேசிக் கான்செப்ட் வீடியோ கிளாஸஸ் இருக்கு, ப்ராக்டிஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய சேனல்ல செப்பரேட் பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ அதனால நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. ஸோ அது கண்டிப்பா உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் டேக் லெஸ் டைம் டு சால்வ் ஈச் கொஸ்டின். ஸோ இப்போ ஆப்டிடியூட்ல ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ண மேக்ஸிமம் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் போதும் எப்பவுமே. ஆனா அதுக்கு நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு புரியணும்ல. பட் ஆனா நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட நான் டக்குன்னு போடணும் அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ் இஸ் த மேக்ஸிமம் டைம் டு மீ. ஓகேவா? சோ அந்த மாதிரி உங்களுக்கும் டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட் என்னங்கிறது புரிஞ்சிடும். நான் பார்த்தோன்னே எடுத்துருவேன். 36 இஸ் ஈக்குவல் 234. அப்ப 100 இஸ் வாட் அப்படின்னு எடுத்துருவேன். சோ டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ அதுக்கு நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ பேசிக் கான்செப்ட் கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ப்ராக்டிஸ் செட்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே டியூன் வித் பிஆர் புக். தேங்க்யூ.